ஓகே. நாங்க கிரேக்க காலத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக உரோமானிய காலத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக மத்திய காலத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக நவீன காலத்தை பார்க்க போறோம். இந்த நவீன காலம் வாரத்துக்கு மத்திய காலத்தில் நடந்த ஒரு 6 7 விஷயங்கள் காரணமாக இருந்துச்சு. முதலாவது விஷயம் என்னன்னா, பாப்பரசர்கள் வீழ்ச்சி. இதுதான் முதலாவது விஷயம். மத்திய காலத்துல மொத்த அரசியலும் பாப்பரசர்கள்ற திருச்சபையில கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அந்த திருச்சபையில இருக்கிற பாப்பரசர்கள் பிழை செய்ய ஆரம்பிச்சாங்க. தங்கள்ட்ட இருக்கிற அதிகாரங்களை மக்கள் எல்லாரும் அவங்கள நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சாங்க. சில சில பிழையான விஷயங்கள், அவங்களோட சுய லாபங்கள், சில முரண்பாடுகள், இதெல்லாம் திருச்சபைக்கு நடக்க ஆரம்பிக்குது. அப்ப மக்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாம போகுது. எனவே அதை மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நவீன அரசுக்கு கொஞ்சம் அடித்தளம் போடுது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் கத்தோலிக்க திருச்சபையில வீழ்ச்சி. சரியா? நான் ஃபெஸ்ட்டுக்கு சொன்னது அந்த ஃபெஸ்ட் சொன்னனே, பாப்பரசர்கள்ற வீழ்ச்சி சொன்னனே. அதை தொடர்ந்து இப்ப ஒரு கத்தோலிக்க திருச்சபை நடத்துறது யாரு? பாப்பரசர்கள். அவங்களோட ஒழுக்கத்துல பிழைன்னு சொன்னா அவங்களோட எல்லாரும் பிழை இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த சிலர், எல்லாரும் பிழை இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்த சிலர். இப்ப பாருங்க, பௌத்த மதத்துல நிறைய மத குருக்கள் இருக்கிறாங்க. ஆனா சிலர் செய்யற பிழையால நமக்கு என்ன நடக்குது? அவங்கள ஒரு நம்பிக்கை வராம இருக்குது. அத போலதான் அந்த காலத்துல இருந்த திருச்சபையில, கத்தோலிக்க திருச்சபையில இருந்த சில பாப்பரசர்கள் தங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அப்ப மக்கள் மத்தியில அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இதனால பாப்பரசர்கள் நம்பிக்கையும் உடையுது, கத்தோலிக்க திருச்சபையில நம்பிக்கையும் உடையுது. அவங்களுக்கு கீழே தான் நம்ம கட்டுப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு இல்லாம போகுது. அவங்களுக்கு நம்ம மதிக்கணுங்கிற எண்ணம் மக்களுக்கு இல்லாம போகுது. அப்ப இது ஒரு விஷயம் அடித்தளம் போடுது மத்திய காலத்துல முடிவு. அடுத்தது நவீன காலம்ங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளம். மூன்றாவது என்னண்டா, புரட்டஸ்தான் சமய எழுச்சி. இந்த காலத்துல இவங்க எல்லாரும் பிள்ளையா போன உடனே அந்த காலத்துல இருந்த மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு சீர்திருத்த முயற்சி ஒன்று செய்யறாங்க. இதை நாங்க புரட்டஸ்தான் சமய சீர்திருத்தம் சொல்லுவோம். அவங்க சொல்றாங்க, இவங்க செய்யறதெல்லாம் பிழை, உண்மையிலேயே இப்படி எங்கட மதத்துல இல்ல, இவங்க மதத்துக்கு மாற்றமா நடக்கிறாங்க. எனவே உண்மைங்கிறது இதுதான் அப்படின்ட்டு ஒரு சீர்திருத்தம் செய்யறாங்க. சரியா? இந்த சீர்திருத்தத்தால கொஞ்சம் மத்திய காலம் முடிவிற்று நவீன காலம்ங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் ஒரு அடித்தளமாக அமையுது. அதுக்கு அடுத்ததாக மானிய முறையில வீழ்ச்சி. இதெல்லாம் டீட்டெயிலா பின்னால படிப்போம். இப்ப நோமலா விளங்கி கொள்ளுங்க. மத்திய காலத்துல மானிய முறைன்னு ஒன்று காணப்பட்டுச்சு. அப்படின்னா நிலம் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் பெரிய ஆள், அவர்கிட்ட பெரிய பெரிய அதிகாரம் இருக்கும். இதனால அரசன்ட தான் எல்லா நிலமும் இருந்துச்சு. அவன் அதை பிரபுக்களுக்கு கொடுத்தான். நல்ல பெரிய பெரிய சேவை செஞ்சா, நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தா, பிரபுகளுக்கு என்ன உனக்கு இவ்வளவு நிலம், இதை நீ வச்சுக்க, இவ்வளவுத்தை நீ வச்சுக்க, இப்படி கொடுப்பான். கொடுத்தா அவங்க சமூகத்தை பெரிய அந்தஸ்து உள்ளாக்கள். அவங்க விவசாயிகளை வச்சு வேலை வாங்குவாங்க. வேலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அரிசோ ஏதோ கொடுப்பாங்க. ஆனா அதுல இருக்கிற லாபத்தை எல்லாத்தையும் பிரபுக்களும் அரசியல் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்வாங்க. இந்த நிலமானிய முறை வீழ்ச்சி அடையுது. மக்கள் ஒரு கட்டத்துல வெறுத்து போறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு எனக்கு இவ்வளவு தானே சம்பளம், எனக்கு இவ்வளவு தானே சாப்பாடு, நீ சும்மா இருந்துட்டு உனக்கு பெரிய பெரிய இதெல்லாம் நீ அனுபவிக்காய். எனவே நான் பிசினஸ் பண்ண போறேன், நான் வியாபாரம் செய்ய போறேன், இப்படி நிறைய பேர் உருவாக்குறாங்க. இதனால காசு இருக்கிறவன் பிசினஸ் பண்றவன் தான் பெரியாங்கிற ஒரு நிலைமை வருது. அப்ப நிலத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செஞ்ச மன்னர்கள் வீழ்றாங்க, பிரபுக்கள் வீழ்றாங்க, வீழ்ற ஒரு கட்டத்துக்கு வருது. இதுவும் மத்திய காலம் இறுதி தருவாயை அடையிறதுக்கு, மரண தருவாயை அடையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதுக்கு இன்னொரு விஷயம், முதலாளித்துவ எழுச்சி. நான் சொன்னனே, முதலாளிமாரெல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க. இவங்க எல்லாரும் ஆட்சியாளனுக்கு என்ன, இந்த திருச்சபைக்கு கட்டுப்படாம
மன்னனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ வந்து புரட்சி செய், நீ வந்து ஆட்சியை புடி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை ரன் பண்ணுவோம், நம்ம திருச்சபைக்கு கட்டுப்பட தேவையில்ல, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த குழப்பங்களால மத்திய அரசு மரணம் அடைஞ்சு நவீன அரசு உருவாகுது. இப்ப பாருங்க, கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி செஞ்சாரு. அவர காலத்துல சில பிழையான முடிவுகள் நடந்துச்சு. அதனால மக்கள் பெட்ரோலுக்கு லைன்ல நின்றாங்க, கேஸுக்கு லைன்ல நின்றாங்க. இதனால விரக்தி விட்டுற மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு அவர ஆட்சியை முடிவுற வச்சாங்க. இதே போலதான் மத்திய அரசு ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. அவங்களோட கோட்பாடுகள், அவங்களோட கருத்துக்கள் நல்ல, சரியா? ஆனா பிற்பட்ட காலங்கள்ல சின்ன சிலாக்கள் விட்ட பிழையால மக்களுக்கு மதத்திலையும் அது அது தொடர்பான ஆட்சியிலையும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதனால அவங்க அதை வீழ்த்திட்டு மத்திய காலத்தில் நடந்த அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பெருசா அரசரவியல் பாடத்துல எந்த ஒரு டெவலப்பும் நடக்கல. ஃபெஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? அரசு பத்தி படிச்சாங்க, பிறகு அரசாங்கம் சட்டத்தை பத்தி படிச்சாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒன்றும் உருவாகல, அது மதத்துக்குள்ள போயிட்டு. இப்ப நவீன காலம் உருவாகுது. நம்மட மக்கியவல்லி, ரூசோ, இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் உருவாகுறாங்க. உருவாகி சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் அடிப்படையில இந்த நவீன காலம் ஆரம்பிக்குது. சரியா? ஓகே. நீங்க படிச்சிருப்பீங்க வரலாறு பாடத்துல, ஆங்கில புரட்சி, அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்துல தான் இதெல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு இறுதி காலகட்டம். பிரெஞ்சு புரட்சியில மக்கள் போராடுறாங்க. எங்களுக்கு சமத்துவம் வேணும், எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு சகோதரத்துவம் வேணும், சரியா? நீ எங்களை அடக்கிட்டு இருக்கேடாதுன்னு போராடுறாங்க. இது பிரான்ஸ்ல நடக்குது. அமெரிக்காவுல புரட்சி நடக்குது. அங்கால ஆங்கில புரட்சி நடக்குது. இதெல்லாம் இந்த கொடுங்கோல் மன்னராட்சிக்கு எதிராக, சரியா? மக்கள்கிட்ட இருந்த சுதந்திரம் இல்லாம, சமத்துவம் இல்லாம அவங்க அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த பிழையான ஆட்சி முறைக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க, கிளர்ச்சி செய்யறாங்க. இத இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மக்கியாவல்லி போன்ற அறிஞர்கள் தோற்றம் பெற்றாங்க. அவங்க சொன்னாங்க, அரசு அரசு மையமா வச்சுக்கிறதெல்லாம் அரசறிவியல் இல்ல, அரசாங்கம் சட்டத்தை மையமா வச்சு படிக்கிறது அரசறிவியல் இல்ல, மாறாக அரசறிவியல் பாடம் என்ன தெரியுமா? அதிகாரத்துக்கான போராட்டம். இந்த அதிகாரம்ங்கிறது எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்குது. இந்த அதிகாரத்துக்கு ஒவ்வொருத்தரும் போட்டிடுறான். எனக்கு வேணுமா, ஆ உனக்கு வேணுமா, ஒவ்வொருத்தரும் போட்டிடுறான். இதுதான் அரசறிவியல், இதைத்தான் நாங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னார் மக்கியாவல்லி. த பிரின்ஸ், இளவரசன் ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல தன் கருத்துக்களை தெளிவா முன் வச்சாரு. எனவே இவரைத்தான் நாங்க நவீன அரசியலின் தந்தைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்ட்ரக்சருக்கு வரும். நான் ஷார்ட் நோட்ஸ்ல எல்லாம் எழுதிருக்கிறேன். அது அழகான முறைக்கு வரைஞ்சி அழகா கீறி எடுங்க, சரியா? அப்ப இவங்களோட கருத்துக்கள் வருது. அவங்கள ரூசோ சொல்றாரு, மனிதன் பிறக்கும் போது அவன் ஒரு வெற்று பலகையோட தான் வாரான், அவனுக்கு எந்த அடிமை சங்கிலியும் அவன் கையில பிணைக்கப்படல, எனவே நாங்க இன்னொருத்தருங்களை கட்டுப்பாடு இருக்க தேவையில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு ஆளும் கருத்து சொல்ல சொல்ல நவீன அரசுங்கிறது தோற்றம் பெறுது. சரியா? இந்த காலத்துல மனிதன் கையில தான் அதிகாரம் இருக்கு. மக்கள் தான் இறைமைக்கு சொந்தக்காராக்கள். நாங்க தான் டிசைட் பண்ணணும் எங்களை ஆட்சி பண்றது யாரு. நாங்க தான் டிசைட் பண்ணுவோம், நாங்க தேர்ந்தெடுப்போம், அவரு எங்களை ஆட்சி பண்ணுவாரு. அதிகமான நிலப்பரப்புகள் இருக்குது, எனவே நேரடி ஜனநாயகம் பண்ணலாம். அதனால ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நாங்க பிரதிநிதிகளை செலக்ட் பண்ணுவோம். அவங்க பாராளுமன்றத்துக்கு போய் இருந்துட்டு சட்டங்களை இயற்றுவாங்க. அப்ப அந்த சட்டம் யார விருப்பப்படி வந்துச்சு? மக்களாகி எங்கட விருப்பப்படி தான் வரும். ஏன்? அதை செய்யறவங்க இயற்றுறவங்க யாரு? நாங்க செலக்ட் பண்ணாக்கள். அப்ப இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாராளுமன்றம் சொல்றாங்க, பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று சொல்றாங்க, முதலாளித்துவம் என்று சொல்றாங்க, சரியா? இதெல்லாம் வர 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 இப்ப அரசறிவியலுக்குள்ள புதுசா கொஞ்சம் பேர் வராங்க. ஜனநாயகம், பிரதிநிதித்துவ ஜனநாயகம், பாராளுமன்ற ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, சட்டத்துக்கு முன் சகலரும் சமன், இப்படி புது புது விஷயங்கள் வருது. எனவே இதை பத்தி படிக்கிறது தான் அரசறிவியல் அப்படின்னு அந்த காலத்துல பார்க்கப்பட்டுச்சு. சரியா? இது இன்னும் வளர்ந்து வளர்ந்து என்ன நடக்குதுண்டா, இதுல சட்டத்தை பத்தி படிக்கிறாங்க, நிர்வாகத்தை பத்தி படிக்கிறாங்க, நீதியை பத்தி படிக்கிறாங்க, யாப்பை பத்தி படிக்கிறாங்க, சுதந்திரமான தேர்தலை பத்தி படிக்கிறாங்க, இதெல்லாம் படிக்கிறாங்க.
பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க இந்த அரசறிவியல் பாடத்துல, சரியா, இதெல்லாம் சிலபஸ்ல படிக்க போறோம். பின்னால 3வது யூனிட்ல அரச பத்தியே தனியே படிப்போம். 4வது யூனிட்ல அரசாங்கத்தை பத்தி படிப்போம். 4வது யூனிட்ல அரசாங்கத்தை பத்தி படிப்போம். 5வது யூனிட்ல கருத்தியல் என்று படிப்போம். 6வது யூனிட்ல முரண்பாடு என்று படிப்போம். 7வது யூனிட்ல இலங்கை அரசியல் என்று படிப்போம். 7வது யூனிட் 8வது யூனிட் எல்லாம் படிப்போம். அதுக்கான பொது கொள்கை என்ன நிறைய விஷயங்கள் நாங்க படிக்க இருக்கிறோம். இதெல்லாம் இந்த உள்ளடக்கம் எல்லாம் இதெல்லாம் நாங்க படிக்கணுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இதான் வரலாறு. இப்படித்தான் ஆரம்பிச்சு 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 புது புது விஷயங்கள் காலத்துக்கும் சூழலுக்கு ஏற்ப வர அதைத்தான் நாங்க இப்போ ஒன்றா படிக்க போறோம். சரியா? இப்பதான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ல விளங்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆக போகுது. இனிமேல் இன்ட்ரெஸ்டா படிக்க வேண்டிய பாடம். சரியா? ஆஹ் எனவே இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, நவீன காலம் ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல தான் முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குது. 2ஆம் உலக மகா யுத்தம் நடக்குது. இப்ப சரியா, நிறைய பிரச்சனை ஆஹ் எ- இதெல்லாம் நடக்கிறதால ஒரு ஆளுக்கு ஒரு சண்டை போராட்டம் அது இதெல்லாம் நடக்குது. ஒரு சில பெரிய பெரிய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன நாடுகளை கைப்பற்றுறாங்க. இலங்கையை கைப்பற்றினாங்க ஆரம்பத்துல போர்த்துகேயர், பிறகு ஒல்லாந்தர், அதுக்கு பிறகு ஆங்கிலேயர். இந்தியாவை கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர். இப்படி அமெரிக்கா என்ன இன்னொரு ஆள்ற பிரான்ஸ்ல கட்டுப்பாடு அவங்களோட இங்கிலாந்து கட்டுப்பாடுக்குள்ள இருந்துச்சு. இப்படி எல்லாரும் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இந்த காலத்துல. ஒரு ஒரு அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிடுச்சு. சரியா? இந்த ஒரு காலம் இருக்கிற டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்தியா சுதந்திரம் பெறுது, இலங்கை சுதந்திரம் பெறுது, பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுது, அமெரிக்கா சுதந்திரம் பெறுது. இப்படி சுதந்திரம் பெற்று பாருங்க புள்ளி நல்லா கவனிங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்ன? ஒன்று, நடத்தைவாதிகள் கொஞ்சம் பேர் வராங்க. இவங்க சொல்றாங்க, நாங்க இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு நடக்கிறது காரணம் என்ன? அரசியல். எனவே இவ்வளவு காலம் நாங்க சயின்டிஸ்டா இருந்திருக்கிறோம், சயின்ஸை பத்தி ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஆனா இப்ப மனுஷனுக்கு பிரச்சனை நடக்குது, மனிதர்கள் அழிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. எனவே எங்கட சயின்ஸை இந்த அரசியலுக்கு நாங்க நுழைக்க போறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மனிதன் நடத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன் மனுஷன் சண்டை பிடிக்கான்? ஏன் இவன் அதிகாரத்துக்காக போராடுறான்? ஏன் இவன் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறான்? இப்படி சயின்டிபிக் ரீதியா ஆராய ஆரம்பிச்சாங்க இந்த காலத்துல. இதனாலதான் அரசியலுக்கு அரசியல் விஞ்ஞானம் பேர் வந்துச்சு. அதே போல 3ஆம் உலக நாடுகள் கொஞ்சம் செல்வாக்கு பெறுறாங்க. இந்தியா மேலுக்கு வராங்க, பாகிஸ்தான் இலங்கை சுதந்திரம் பெறுது. இப்படி 3ஆம் உலக நாடுகள் மத்திய ஆசிய நாடுகள் கொஞ்சம் மேல வர ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஆ இப்படியெல்லாம் நடக்கிற டைம்ல அரசறிவியலுக்குள்ள புது புது விஷயங்கள் திரும்ப வர ஆரம்பிக்குது. என்ன? மனித நடத்தை பற்றிய ஆய்வு. இதை நாங்க படிக்கணும் அப்படின்ட்டு வராங்க. எனவே அரசியலுக்குள்ள இதுவும் வருது. சரியா? மனுஷ நடத்தையை பத்தி படிக்கிறதும் இந்த அரசியலுக்குள்ள 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு வருது. அதே போல இப்படி நடந்ததுக்கு பிறகு 2ஆம் உலக மகா யுத்தம்ல நடந்து இந்த 3ஆம் உலக நாடுகளுக்கு எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அமெரிக்கா போட்டு அடிக்கிறான். அவன் எங்க குண்டை போட்டான்? ஜப்பான்ல குண்டை போட்டான். ஹிரோஷிமா நாகசாகின்னு படிக்கிறோம். அதே போல ஜெர்மனை கைப்பற்றினாங்க. ஆ இப்படி 3ஆம் உலக நாடு சரியான அடி, உள்ளுக்குள்ள மோதல், சண்டை, பிரச்சனை இப்படி நடக்கக்குள்ள இப்ப அரசியலுக்குள்ள புதுசா கொஞ்சம் பேர் வராங்க. யாரு? மோதல், மோதல் தீர்வு. இது கொஞ்சம் பெரிய முக்கியத்துவம் பெறுது. எனவே அறிஞர்கள் இதை பத்தி படிக்கிறாங்க. ஏன் மோதல் வருது? அதுக்கான காரணம் என்ன? இந்த மோதலை எப்படி தீர்க்கிறது? இதுக்கு யாரு சமாதானம் பண்ணி வைக்கணும்? என்ன செஞ்சா மோதலை தடுக்கலாம்? இதெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் அரசியலுக்கு வருது. அப்ப இதை பத்தி படிக்கிற பாடம் தான் அரசறிவியல் சொல்றாங்க. இதைத்தான் நாங்க ஆராய்ச்சியில தனியே படிப்போம். சரியா? இது நடந்து முடிஞ்சுன்னு சொன்னா திரும்ப 21ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல டெக்னாலஜி வளருது. ஏஐங்கிறாங்க, சரியா, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வளர்ந்த உடனே அரசியலுக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் வருது. அரசியல் சமூகமயமாக்கம், அரசியல் கலாச்சாரம், அரசியல் உயர்குலாம், அரசியல் நடத்தை, அரசியல் அபிவிருத்தி. இதுக்கெல்லாம் தனி விளக்கம் இருக்குது. நான் சொன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாയിരിക്കും. அடுத்த டைமும் போகும், நோமலா சொல்றேன். பசுமை அரசியல், எலக்திரனியல் அரசியல்,
உலக நவ காலனித்துவம், இப்படி பல விஷயங்கள் என்ன செய்யுது? சரியா? கொஞ்சம் இருங்க, கோல் வருது. சரியா? இப்படி பல விஷயங்கள் எங்களுக்கு வர ஆரம்பிக்குது. சரி, இதுதான் முழுமையான வரலாறு. கடைசியாக எங்கட அரசறிவியல் பாடம்ங்கிறது 25 நூற்றாண்டுக்கு முதல் வளர்ந்து, அது கிரேக்க காலத்துல ஸ்டார்ட் பண்ணி, உரோம காலத்தை தாண்டி, மத்திய காலத்தை தாண்டி, அதுக்கு பிறகு நவீன காலத்தை தாண்டி, முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாம் உலக மகா யுத்தத்தை சந்திச்சு, இப்ப 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது. இது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். அரசியல்களுக்குள்ள புது புது பாடங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்ப விளங்குதா ஏன் அரசியல் அறிவியலுக்கு ஒரு வரையறைகளை சொல்ல இயலாதுன்னு சொல்லி? விளங்குதா இப்ப? சொல்லுங்க. அரசியல்களுக்கு ஏன் குறிப்பிட்ட வரைவிலக்கணம் சொல்ல இயலாம இருக்குது? ஏன் கஷ்டமா இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இப்ப? அரிஸ்டோட்டில் லைசியத்துல ஆரம்பிச்சது, பிளேட்டோ அகாடமியில ஆரம்பிச்சது, வளர்ந்து இன்றைக்கு பாடசாலையில பல்கலைக்கழகங்கள்ல கற்பிக்கப்படுது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜூம்ல படிச்சு தரேன். என்ன பாடம்? அரசியல் பாடம். இதைத்தான் அரிஸ்டோட்டில் 25 நூற்றாண்டுக்கு முதல் படிச்சு கொடுத்தாரு. ஆனா அந்த டைம்ல சிலபஸ்ல அரசு மட்டும் தான் இருந்துச்சு. அப்படின்னா உங்களுக்கு லேசி என்ன? அந்த காலத்துல ஏலோட எக்ஸாம் நடந்திருந்தா 3ஆம் மட்டும் படிச்சுட்டு என்ன செய்யலாம்? ஆஹ் சரியா? ஆஹ் அப்ப அதான் சொல்றேன், இயங்கியல் தன்மை. ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார் அழகா, இதான் இயங்கியல் தன்மை உள்ள பாடம். இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு வண்டி அப்படி நிக்க மாட்டுச்சு. இயங்கிக் கொண்டே இருக்கிற பாடம். சரியா? உங்களுக்கு அந்த காலத்துல எக்ஸாம் வச்சிருந்தா நீங்க அரசுல மட்டும்தான் எழுதிருக்கணும். எழுதிருந்தா உங்களுக்கு பாஸ் தான் நீங்க. அதுக்கு பிறகு உரோமோனிய காலத்துல எக்ஸாம் வச்சிருந்தா அரசாங்கத்தை பத்தியும் சட்டத்தை பத்தியும் அரசை பத்தியும் படிச்சிருந்தா போதும். மத்திய காலத்துல எக்ஸாம் வச்சிருந்தா அவ்வளவுதான். நவீன காலத்துல எக்ஸாம் வச்சிருந்தா ஜனநாயகம், பிரதிநிதித்துவ ஆட்சி எல்லாம் படிக்கணும். அதனால இப்ப 21ஆம் நூற்றாண்டுல நீங்க பிறந்த அந்த என்ன பிறந்ததால நீங்க அரசை படிக்கணும், அரசாங்கத்தை படிக்கணும், அதே போல முரண்பாடு தீர்வு படிக்கணும், இலங்கை அரசியல், அதே போல என்ன மனித நடத்தை எப்படி இது பொதுக் கொள்கை, ஆஹ் பொதுத்துறை நிர்வாகம், சர்வதேச அரசியல், இதெல்லாம் நீங்க படிக்கணும். இப்ப விளங்குதா உங்களுக்கு? நான் சொன்ன இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளியரா? உங்களுக்கு நான் ஷார்ட் நோட்ஸ் என் கையில தந்திருக்கிறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இதை நம்ம பாடமாக்குறது ஒரு மெமரி டெக்னிக் சொல்லித்தாருன்னு சொன்னேன். இன்றைக்கு நான் யூஸ் பண்ணது ஸ்டோரி மெத்தட். ஸ்டோரியாவே சொல்லிட்டேன். இது இயல்பாக மனுஷன் மூளை ஸ்டோரி பிடிக்கும். அது அப்படியே உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். இந்த ரெக்கார்டிங்கை நீங்க தேவைன்னா பாருங்க. அடுத்தது எங்களோட ஷார்ட் நோட்ஸ் தந்தாச்சு. இவ்வளவுதான் விஷயம். இனி வார வார காலங்கள் என்ன செய்யறேன் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 தலைப்பு 4 தலைப்புன்னு சொல்லி நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ஷார்ட் நோட்ஸ் தரேன். இப்படியோ போவோம். ஓகே, நல்லா விளங்கி நிச்சுட்டு சொல்றீங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபீட்பேக் கொண்டு எழுதி போட்டீங்கன்னு சொன்னா என் நம்பர் குரூப்ல இருக்குது. எனக்கு சொரூபனுக்கு ஃபீட்பேக் எழுதி போட்டீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். சரியா? அடுத்தது தொடர்ந்தும் எங்களோட என்ன ஃப்ரீ கிளாஸ் என்ன ஒரு கட்டத்துக்கு நடக்கும். தொடர்ந்து இந்த பேமெண்ட் கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆக ஆசைப்பட்டீங்கன்னா சொரூபனை கண்டெக்ட் பண்ணுங்க. அது என்ன ஒரு ஒரு 1000 ரூபாய் எடுத்து அது நடந்துட்டு போகும். நீங்க அதை சொரூபனை கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் கிளாஸை முடிச்சு கொள்வோம். நீங்க எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. மைக்கில் அழகா ஓஃப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணீங்க. நல்லா கவனிச்சிங்க. கொமாண்ட் பண்ணீங்க. அதே போல என்ன எமோஜிகளை யூஸ் பண்ணீங்க. அழகான முறைக்கு கிரகிச்சிங்க. எனவே உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். கிளாஸை முடிச்சு கொள்றேன். ஓகே.